வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. முதல்ல தேவையான பாஸ்மதி ரைஸை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இதை போல் ஆற வச்சுக்கலாங்க. நான் 2 டம்ளர் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் கேரட், கேப்சிகம், வெங்காயம், பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நசுக்குனது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கேரட்டும் பீன்ஸும் வேக வச்சுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இது நல்லா வெந்தது நம்ம எடுத்து வச்சிடலாங்க தனியாக. இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் அடிகனமான கடாயை வச்சுட்டு நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கிற நெய் போட்டுக்கலாங்க. கூடவே ரிஃபைண்ட் ஆயிலும் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாமே இதில் போட்டுடலாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாங்க. இப்போது நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போது கேப்சிகமும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் தான் போட்டிருந்ததில்ல. இப்போ பிரியாணி மசாலாவும் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இதில் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துடலாங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தயிர், நல்லா கெட்டி தயிர் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு இதில் போட்டிருந்தேங்க. போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ வேக வச்சு ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாங்க. நல்லா கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடலாம். கிளறிக்கலாங்க. அடியில் இருக்கும், அதனால் எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம சால்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது போல் கிளறிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டுங்க. நடுவில் ஒரு தடவை இது போல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம காரம் மீடியமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடியிலேருந்து நல்லா இப்படி கிளறி விட்டுக்கலாங்க. நல்ல டேஸ்டியான
வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி மேலே அப்படியே தூவிடலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து அனுப்பலாங்க. லஞ்ச் ரெசிபியான இந்த வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ஆனியன் ரைத்தா, வெங்காய பச்சடி வச்சு சர்வ் பண்ணலாங்க. இந்த டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.